அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே அப்படி உக்காரலாம் நம்ம, அவ்வளோதான். அந்த பிஜிஎம் போடாத சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். கொஞ்சம் நஞ்ச பேசாடா பேசுனீங்க, என்னென்ன பேச்சு, அதுவும் என்ன பேசுறாங்க, மன்னர் பரம்பரைங்கிறாங்க, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னாங்க, மாவுக்கட்டு பரம்பரையா, மாவுக்கட்டு பரம்பரையா. அதெல்லாம் ஒருத்தர் பேசுறாருன்னு வீட்டுல பெத்தவங்க கவனமா இருக்கணுமா, சீலிங் மேடை கழட்டி ஓரமா வைக்கணுமா. ஆமா, அதுல வந்து கயிறு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை கூட எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன்றாங்க. பால்டாயில தூக்கி ஓரமா வைங்க, ரோக்கரை தூக்கி ஓரமா வைங்க. அதெல்லாம் ஒருத்தன் பேசினா பாக்கணும். மல்லிகை கடையில 6 பிக்க 2 நாளைக்கு விற்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசுறீங்க. யாரு பேசுறது, யாரு இதெல்லாம் பேச, நம்ம தான் பேசணும். நம்ம மக்கள்கிட்ட நம்ம பேசாம வேற யாரு பேசுறது, யாரு ஓட்டு போட்டது, யாரு நம்ம அத்தை சித்தப்பன் பெரியப்பா அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டு அக்கா பக்கத்து எதிர் வீட்டு அண்ணன் மேல் வீட்டுல கீழ் வீட்டுல எதிர் வீட்டுல டேபிள் மேட்டு மாதிரி போட்டு தள்ளியிருக்காங்க. சரி, மக்கள் தீர்ப்பு, இதுல நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். நம்ம என்னத்தை கத்துக்கிறதுக்கு, நாம எந்த பாடத்தையும் கத்துக்க வேண்டாங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். அவ்வளவு பாடத்தை கத்துக்க வேண்டியது ஓட்டு போட்டவங்க, அது லேட்டா கத்துப்பாங்கன்றதை நம்ம கத்துக்கிட்டோம். லேட்டாலாம் இல்ல, அதிவிரைவில் நடக்கும். அது கத்துக்க போறதை நம்ம ஓரமா நின்று பாத்துக்கிட்டா போதும். அதனால அப்படியே நம்ம ரீல்ஸ் ரியாக்ஷன் உள்ள போயிடலாம். இந்த இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா சரி இது வந்து டிவி கேக்காரவங்க இன்ஸ்டால ஒன்று வச்சு செஞ்சுட்டாங்க அண்ணன் சீமான் அவர்களை. பலரும் அந்த ரிசல்ட்டை வச்சு உண்மையிலே செஞ்சுட்டாங்க கொஞ்சம் உண்மையிலுமே இதான் குஜிலி மிஸ். ஏன்னா சாட்டை கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுறேன் வச்சு செஞ்சுட்டாக்கல, ஒன்னையோட செய்ய மாட்டேங்கிற அண்ணனை வச்சு செஞ்சுட்டாக்கல. அதனால அண்ணனை எப்படி வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிற அண்ணன் ஸ்பெஷல் எபிசோடு, அண்ணனுக்கான ஒரு ஸ்பெஷல் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் இந்த எபிசோட நம்ம பார்க்க போறோம். உள்ளடுகிறேன் வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குறேன், ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடு சொல்லாத சோகத்தை எச பாட்டு பாடு, எச பாட்டு இல்ல சோழ பாட்டு படிச்சேன் நானே. யாரு போறது கொஞ்சம் பாருங்க, அணில்தானுங்க இப்படி புலம்ப விட்டாங்க. சரி, அதனால அப்படியாக சூழல் இருக்கும் பட்சத்துல முதல் ரீல் நம்ம பார்த்துருவோம். என்னப்பா நீ கீழே பாக்குறே இல்லையா? இந்த ரீல நிறைய பேர் இந்த டயலாக் போட்டு பண்ணாங்க, ட்ரெண்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டால. அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு இந்த எல்லாருடைய நம்பரும் மாறிக்கிட்டே இருக்கு. இதில் டிவிகே நம்பரு ஆம்பிளிஃபைங் ஆகுது, டிஎம்கே நம்பரை ஒரு சீட்டை மாறினா கூட நீங்கள் 3 ஷஃபிள் பண்ணணும் திரும்ப. இது அங்கே போகுது, அது இங்கே வருது, இப்படியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ டிஎம்கே ஒன்று கூடுது அப்படின்னா அது டிவிகேலேருந்து குறையுதா ஏடிஎம்கேலேருந்து குறையுதாங்கிறத பார்க்கணும். இதில் என்னன்னாக்கா டிஎம்கே ஒன்று கூடுச்சுனாக்கா 2ஆவதுல உள்ளது 3ஆவுக்கு போது 3க்குள்ள 2 வருது, இங்கே நம்பர் மாற்றணும், இப்படி இருந்துட்டு மத்தியானம் வரைக்கும் ஒரு ஷஃப்லிங் இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத கன் மாதிரி அப்படி நிற்கிறது, கன் மாதிரி. நான் அன்னைக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று பேசுறது இல்லடா. அதோட அந்த சேனல் எடிட்டர்ஸ்ல நான் பேசினேன், அவங்க வந்து என்டிகே தான் அவங்க ஓட்டு போட்டு தான் சொன்னாங்க. அப்படியா? சேனல் எல்லா சேனலோட எடிட்டர்ஸுமே நாங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் டீம்ல உள்ளவங்க, நாங்கள் வந்து என்டிகே நாங்கள் சப்போர்ட்னாங்க. ஓ சரி, உரிமைக்காக குறை கொடுத்துருப்பாரு. இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் கேட்டேன், ஏன் தம்பி இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டேன். என்ன சொன்னா, இல்லைங்க நீங்கள் எடிட்டிங் இந்த இதில் டெக்னிக்கல் டீம்ல உட்காந்தா தெரியும், இதில் பெரிய ஒர்க்கு நிறையா இருக்கும். ஒரு நம்பர் டக்குன்னு நியூஸ் வரும், ஒரு நம்பர் வரணும், இது தூக்கி போடணும், அப்புறம் அது தூக்கி அங்கே போகணும், இது தூக்கி இங்கே நம்பரை மாற்றணும். சின்னதாக ஒரு கால்குலேட் மிஸ்டேக் ஆகிட்டா கூட இப்பெல்லாம் ட்விட்டர்ல போட்டு பழக்கிறானுங்க. ஆமா, ஆனா பாருங்க, நாம் தமிழர் கட்சி மாதிரி தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் நின்னாரோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல, அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பாருங்க எங்களுக்கு வேலையே இருக்காது. ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னு போட்டு நாங்கள் ஸ்டாட்டிக்காக வச்சிட்டோம்னா, காலையில 8 மணிக்கு பூத்து பிரிக்கும் போது 0ன்னு போட்டோம்னா கடைசி வரைக்கும் எங்களுக்கு வேலையே இருக்காது. அந்த பக்கம் நான் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. 3 பாக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். ஆமா, அதனால எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு வேலையை கம்மி பண்ணி கொடுக்குறாருல, அந்த வகையில் நாங்கள் வந்து அண்ணன் தான் சப்போர்ட் பண்ணுவோம். இதுல ஒரு சேனல்ல கடைசி இதை ஒருத்தர் ஜூம் பண்ணி காட்டுறான், டேய் அண்ணன் பெட்டியை பிரிக்கவே இல்லை ஏன்னு கண்டுபிடிச்சேன். ஏன்டா அப்படின்னா 21ஆம் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு, போன வருஷம் பெட்டிலேயே இருக்கு. எடிட்டர் என்ன பண்ணியிருக்கான், போன வருஷம் பேனர் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கான். இவன் என்ன வாங்க போறான் அப்படின்னு. அதே 0 தான் வாங்க போறேன்.
இல்லாம நிம்மதியா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசுன இதுல இந்த மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசுனியடா. தூக்கி போட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டானுங்களா. சோழர் பரம்பரை பாண்டியன் பரம்பரைன்னு பேசுனியடா. மரங்களின் மாநாடு மண்ணாங்கட்டி மாநாடு. மரத்தோட பேசுறங்கிறான், மலையோட பேசுறங்கிறான், கடலோட பேசுறங்கிறான், மனுஷனோட மட்டும் பேசவே மாட்டேங்கிறேன். அதான் சொல்லிட்டாங்க இனி அப்படியே பேசிட்டு திடீர்னு அப்படின்ட்டாங்க. அதுலயும் அண்ணனாங்க இலவசம் வேண்டும் என்று சொல்கிறவன் எனக்கு ஓட்டு போட வேண்டாம். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே அண்ணனே சொல்லிட்டாப்ல, என்ன போடாதீங்க. அப்படி அதாவது ஒரு பெரிய மனுஷன் ஒண்ணு கேட்டாருன்னா செஞ்சு கொடுத்துருந்தோம். அவர் ஓட்டு போடாதன்ட்டு போடல. சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்ட்டாப்ல. ஓகே பை ப்ரோ. ஆனா சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி ஏன் மறுத்தாங்கன்னு சொல்றாங்கன்னா கிண்டலா சர்க்காசமா சொல்றாங்க. ஏன்னா பேசுறது முழுக்க சாதிய திமிரோட, சாதி திமிர்னாக்கா சாதி திமிர் உள்ளவங்கள தூண்டி விடுறது மாதிரி நான் சொல்றேன். அப்படியாக பேசிட்டு இருக்கிறவங்க ரெக்கையை விரிச்சிட்டு போ, கவுட்டியை விரிச்சிட்டு போன இந்த ராஜாபரன் போயிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். கேஸ் போட்டாங்க. கேஸை போட்டு ரெக்கையை போட்டு ரெக்கையை விரிச்சிட்டு யானை கவலம் அப்படின்னு போட்டு வச்சு 4 ஏத்துறான். யானை கவலம் வாங்கினியா கட்டுற கோமணம் வாங்கினியா அப்படின்னு நிலைமைக்கு விட்டாரு. டோட்டலா பிசினஸும் படுத்துறோம். ஏன்னா யானை பலம் வரும் அப்படின்னு சரி 10 பேரை அடிக்கலாம் நிமித்தலாம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு போனா தாமரை உடம்பு வச்சு யானை கவலத்தை லிட்டர் அடிக்கிறான்றான். இவனே அப்படி அடி வாங்கிட்டு கிடக்குறான்னா அதை வாங்கி போட்டு நான் என்ன பண்ணேன்? அப்ப அடிக்கிறதுக்கு உதவாதாது அப்படின்னு அடி வாங்குறது தான் ஒரு சொல்லிட்டு போனோம். அந்த டெம்ப்ளேட்ல இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அத்திம்பேர் தூங்கல செத்து விட்டாரு. அதுதான் நிலைமை. 8% 4% பாதிக்கு பாதி உருவிட்டானுங்க. 40 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டு 19,70,000 20க்கு ரவுண்டா வரல. 20க்கே ரவுண்டா வரல. இதையே பெருமையா போட்டுட்டு இருக்கானுங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. இல்ல ஒரு 5 தொகுதியில நாங்க டெபாசிட் வாங்கிட்டோம் அப்படின்னா கூட போட்டு தொலைஞ்சு போட்டு நம்மளே பாராட்டலாம். ஏன் வரலாற்று நிகழ்வுனே அதனால போஸ்ட் போடலாம் ஒரு நியாயம். பாருங்க 2 தொகுதியில வரலாற்று சிறப்பு மிக்க நாங்க டெபாசிட் வாங்கியிருக்கோம், நாமளே கார்டு போட்டிருப்போம். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. அது ஏன்னாக்கா அதான் பிராமண கடப்பாறை தூக்கிட்டு வருவோம்னாருல, அந்த கடப்பாறை கொண்டு அவருக்கே சொல்லிவிட்டாங்க, ஏத்திட்டானு. சின்ன பிள்ளையெல்லாம் விட்டு கலாக்கி விட்டுருக்காங்கப்பா. சின்ன பையன் இல்லையா அது? எல்லாரோட நம்பரும் மாறுது. 107 53 38 47 ஆகுது, 48 60 ஆகுது. என்ன பார்த்தா 108 வரைக்கும் வருது. ஜீரோல இருக்கிறது ஜீரோ. அட்லீஸ்ட் ஜீரோன்னு போட்டீங்க. ஒரு 3 டிஜிட் இல்ல 2 டிஜிட் ஜீரோவாவது போடலாம்ல. ஒரு டீசெண்டா நாங்க 2 டிஜிட்னு சொல்லிக்கலாம். நாங்க இரட்டை இலக்கத்துல வாங்குனோம். 2 ஜீரோ. அதுவும் இல்லாம ஒத்த ஜீரோ போட்டு உட்கார வச்சுக்கலாம். சரி என்னன்னா சும்மா ஒரு ஆசைக்காவது சரி ஆனா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு 1 போட்டாக்க மாத்திருங்க, டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லிருங்க, அது எவனுக்கு தெரிய போகுது. நான் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதுக்காவது போட்டுக்கலாமா இல்லையா? அவ்வளவு கல்லஞ்சக்காரங்களாடா எடிட்டர்ஸ். வாங்க 16 வருஷம் 16 வருஷம் கத்திக்கிட்டு இருக்காயா. ஏன் உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சியே இல்லையா? குருசாமி ஆயிட்டானா டெபாசிட் விடுறது. என்னடா அது? ஒரு ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையா? ரொம்ப கொடுமையா இருக்கு ஒண்ணு. இதனால ஏத்துக்க முடியாது, இது டாலரேட் பண்ணிக்க முடியல. ஆமா ரொம்ப கொடுமை. அதெல்லாம் ஒருத்த மீம் டெம்ப்ளேட் போட்டா பாருங்க, பங்க்ல ஜீரோ கட்டுவாங்க, அதுல சீமான் பேச வச்சுட்டு சார் ஜீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் 10வது படிக்கிறதையா 6வது படிக்கிறப்பேன்னு தெரியல. 6 to 10க்குள்ள ஒரு கொஸ்டின் ஜீரோவை கண்டுபிடித்தவர்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும், ஒரு 1 மார்க் வரும் சரியா? இப்ப அந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மாத்தணும். ஜீரோவை கண்டுபிடித்தவர் சீமான், ஜீரோவை கண்டுபிடித்தவர் தமிழா அப்படின்னு நம்ம வந்து நிப்பாட்டணும்ல. எங்க அண்ணன் சீமான் ஜீரோ கண்டுபிடிச்சது. வரலாறு மீட்டர் உட்கார்ந்தா. இலவசமா பஸ்ல போற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க, குடிக்கிற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க, இலவசத்தை விரும்புற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரு. அண்ணன் பேச்சு அப்படியே கேட்டாங்க, ஒருத்தனும் ஓட்டு போடல. இலவசமா பஸ்ல போற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க. கரெக்டா நம்ம சொல்றது. அப்ப என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டுல உள்ள பெருவாரியான மக்களை வந்து இந்த நலத்திட்டங்களை பயன்படுத்துறாங்க. நீ அவங்ககிட்ட போய் இந்த நலத்திட்டங்கள், அதாவது நலத்திட்டங்களை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு அதுக்காக டிஎம்கே ஓட்டு போடணுங்கிறதுலாம் இல்லை. எப்பவுமே கலைஞர் சொன்னதுதான்,
கலைஞர் சொன்னது, நீ திட்டங்களை கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. நாம் இந்த சமூகத்துக்கு ஒரு நன்மையை செய்கிறோம், அதனால் அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்றெல்லாம் நினைக்க கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. இந்த நன்றி கெட்டத்தனன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அது வந்து உணர்வெளிச்சல பேசுறாங்க. நன்றியோட இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதைக்கும் கலைஞரே சொல்லியிருக்கிறாரு. அதையும் அவரே சொல்லியிருக்காரு. ஒன்னு செஞ்சுட்டோங்கிறதுனால அவன்கிட்ட நன்றி எதிர்பார்க்கறது தப்பு. என்ன குடுக்கல் வாங்கல. நாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பிற்படுத்த மக்களுக்கோ நாம் கை தூக்கி விடுகிறோம், அவர்கள் வாழ்வை மேம்படுத்துகிறோம் என்றால் நாம் ஏதோ மேல் இருந்தவர் போல, அவர் ஏதோ பிடித்து நாம் காப்பாற்றியது போல மனப்பான்மையில் பேசக்கூடாது. அது வந்து அவர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு. அதனால் உடன்பிறப்புகள் இப்படி பேசக்கூடாதுன்னு தலைவர் கலைஞர் சொல்லி ஆரம்பத்திலே தள்ளத்திட்டு இருக்காப்புல. அதனால அப்படி சொல்லப்படாது. இன்னைக்கு தான் வந்து எரியுதான் அவனுக்கு என்னன்னே தம்பி. இதுக்கு என்ன பேரு? ஜாக்லின் த்ரோ தான். ஜாக்லினா? ஜாக்லின்ங்கறானே. டேய் அவ எரிஞ்சு பப்பிட்டடா. நீ பிராக்டீஸ் பண்ண என்ன பண்ண? நீ 14 வருஷமா என்ன பண்ண? 14 வருஷமா என்ன பண்ண? 14 வருஷமா என்ன பண்ண? நேத்து வந்து போய் 108 சீட் வாங்கி வைக்கலாம்டா. 14 வருஷமா என்ன 6 மணிக்கு மேல வெளில வந்தது இல்ல, 10 நாளைக்கு மேல முழுசா கேம்பெயின் போகல, வந்து 2 வருஷத்துல 108 சீட்டு வாங்கி என்னென்ன பகுமானம் காட்டுறாங்க. 14 வருஷம் என்னத்த புடுங்க. சரி ஜெயிக்கிற, ஆனா கேட்கறதுதான் டெபாசிட். ஒரு டெபாசிட் வாங்கணுமா இல்லையா? ஆனா மத்தவங்க எல்லாம் விடு, காரைக்குடியிலேயே நீ டெபாசிட் வாங்கி இருக்கணும்ல. ஏன்னா அதையாவது நீ வாங்கியிருக்கணுமா இல்லையா? எந்த அளவுமே செய்யல. 3 டிஜிட்ல முடிச்சுட்டாங்க. என்ன ரொம்ப சோகங்கள், ரொம்ப சோகங்கள். ஆமாம்மா, என்னால அப்படியே சோகத்தை கட்டுப்படுத்த முடியல. சூரியன் மறைஞ்சிச்சுன்றாங்க. என்ன கதை ப்ரோ? சூரியன் மறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க சரிங்களா? ஆனா ஃபேக்ட் என்ன தெரியுமா? சூரியன் சாயங்காலம் மறையும், ஆனா காலையில உதிச்சிடும். அது போலதான் டிஎம்கே. கலைஞர் சொன்ன மாதிரி கட்டி கடல்ல போட்டாலோ கட்டுமரமா நாங்க கதப்போமே தவிர மக்களை சமப்போம். திமுக ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ மக்கள் பணியில எப்பயுமே திமுக காரனா நாங்க இருப்போம். வின்னர் லாஸ் ஃபாரெவர் டு டிஎம்கே. இதை எதுக்காக போட்டோம்னா, இளைஞர்களே இல்லை இவங்க இளைஞர்கள் தான். அவர் என்ன 60 வயசு முதியவர்? அவரு அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கு. அந்த பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருப்பான், தெளிவா பேசுறான். அது ரொம்ப தெளிவா ஏதோ டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கல, பேப்பர்ல எழுதிட்டு வந்து அது அப்படியே மனப்பாடமா சொல்லல. அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது, நான் அது கிண்டல் கேலி பண்றதா சொல்லல. அப்ப அவனுக்குள்ள அந்த கொள்கை ஊறி போனதுனாலதான் அவங்ககிட்ட இயல்பா வருது இருக்கு. இல்லைனாக்க ஃப்ளோ கட் ஆகும், நமக்கே தெரியும் ஃப்ளோ கட் ஆகும். அப்ப உனக்கு உள்ளுக்குள்ள ஊறி போனாதான் அது வரும், சிந்தனையில இருந்தா தான் வரும். இந்த தெளிவா அவன் மட்டும் இல்ல, அந்த டீமே அப்படிதான் இருக்காங்க அந்த பசங்களே. இது ஏன் குறிப்பா அந்த பையன் பின்னாடி அங்க இன்னொருத்தருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க ஓவரலாப்ல கேக்குது. நம்ம இளைஞர்ல குறிப்பா திமுக வந்து இளைஞர்களிடம் செல்ல தவறிவிட்டது. இந்த பெரியாரி அமைப்புகள் வந்து இளைஞர்களிடம் செல்ல தவறிவிட்டது. இப்ப இவங்கெல்லாம் எங்க இருந்து கத்துட்டு வந்தாங்க? இது எந்த இயக்கத்தின் வெளிப்பாடு? இப்ப இவங்கெல்லாம் அந்த கொள்கையை பேசுறாங்களே, இவங்களுக்கு யாரு கத்துக் கொடுத்தா? இப்ப திமுகவோ அல்லது திராவிடர் கழகமோ திவிகவோ தாப்பேதிகவோ பெரியார் அமைப்புகளோ இவங்ககிட்ட போய் உரையாடாம இருந்திருந்தா, இவங்க கிட்ட அந்த கொள்கைகள் போய் சேராம இருந்திருந்தா, அந்த பேச்சாளர்கள் இவங்ககிட்ட போய் சேராம இருந்திருந்தா, இவங்களுக்கு எப்படி இந்த பாயிண்ட்ஸ்ல அந்த கருத்து எப்படி வரும்? அவங்கள்ட்ட இந்த சிந்தனை எப்படி வரும்? இந்த சிந்தனை கொள்கை தெளிவு எப்படி வரும்? அப்ப நம்ம காலகாலமா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களோட ஃபீடுக்கு அது வரலங்கிறதுனால உலகமே இயங்கலன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பெரியார் அமைப்புகள் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த பீரியட்லயும் இந்த லாஸ்ட் 5 வருஷம் அதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ அதுக்கப்புறமும் சரி பேச தான் போறோம். எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். யாரோ ஒரு சிலர் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க, அல்லது புதுசாக கொள்கையே இல்லாத ஒரு தலைவரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர். அது வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கிறதுக்காக எல்லா இளைஞர்கள்ட்டையும் போய் சேரவே இல்லை. இளைஞர்கள் முழுக்க அப்படி தான் இருக்காங்க. இளைஞர்கள் நம்ம போய் சேரவே இல்லை. அப்போ திமுக தவறை செய்யுது, பெரியார் அமைப்புகள் தவறை செய்யுது. இந்த பத்திரிகையாளர் நம்ம கிளம்புவாங்க, இந்த விக்டிம் ஷேம் பண்ண கிளம்புவாங்க, பாதிக்கப்பட்ட திமுக விட்டுருவாங்க, பாதிப்பு ஏற்படுத்தணும் அவனை விட்டுருவாங்க, இங்கே வந்து நோண்டுவாங்க. நீ ஏன் அப்படி பண்ணலை, நீ ஏன் இப்படி போடலை அப்படின்னு எனக்கா நீங்கள் ஏதோ இப்போ விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்துட்டாரு, கொள்கை தெளிவு இல்லாத ஒரு நபர், அவரை வந்து இந்த இளைஞர் பட்டாளம் எப்படி தேர்ந்தெடுத்துச்சு? அப்போ இது பெரியார் அமைப்புகளோட திமுகவுடைய தோல்வி அப்படின்னா, பெரியார் இருக்கும் பொழுதுதான் எம்ஜிஆர் வந்து உள்ள வந்தாப்புல, கட்சி ஆரம்பிச்சாப்புல, அவரது பை எலெக்ஷன்ல வந்து ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாப்புல. அப்பதான் அந்த சோடா மேட்ரு, சோடா குடிச்சிட்டு பாதி சோடா வைக்கிறாப்புல, அந்த கூட்டம்லாம் திரண்டு ஓடுது. அப்பதான் அந்த சோடாவை எடுத்து அந்த கடைக்காரர் ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை ஊற்றி அந்த பாதி சோடாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அங்க இருந்து தொண்டர்களுக்கெல்லாம் எம்ஜிஆருடைய எச்சுப்பட்ட சோடா குடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால எல்லாரும் பாதி பாதியா ஊற்றி. எப்படி புசியானந்த் வந்து இதுதான் விஜய் குடிச்ச எச்சி டம்ளார் அது 5000 ரூபாய்ன்னு வித்தாரோ, அதே போல அன்னைக்கு அந்த சோடா கடைக்காரரு அதை வித்தார். அன்னைக்கு பெரியார் இருந்தார், அதை பார்த்தார், காரி காரி துப்புனார். இந்த மானங்கட்ட செயலுக்காக தான், இந்த மக்களுக்காக நான் அவ்வளோ
உழைச்சனா, சுயமரியாதை உணர்வு ஊட்டுனா, சமூக நீதி கொள்கையை பேசணும்னா ஏன்டா அப்படி திடீர்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டாரு. அதனால என்ன அன்னைக்கு அவங்கெல்லாம் எம்ஜிஆர் பண்ணி போனாங்க, அப்படி ரசிக மனப்பான்மை எப்படி விஜய் பண்ணி போறாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் பண்ணி போனாங்க. இல்ல இன்னைக்கு பெரியார் அமைப்புகள் வேலை செய்ய தவறு விட்டதுன்னா அன்னைக்கு பெரியாரே இருந்தாரு. பெரியாரே வேலை செய்யலையா? பெரியாரே வேலை செய்யலையா? அம்பேத்கர் இருந்த பொழுது அம்பேத்கரை ஜெயிக்க உள்ள எலெக்ஷன்ல அம்பேத்கர் வாக்கரசியலுக்கு வராரு, வந்து சொந்த கட்சி தோல்வி தடவுறாருப்பா. அப்படின்னாக்கா அம்பேத்கர் வந்து மக்களோட கொள்கையை பேசி தவறிட்டாரு, இளைஞர்கள்ட்ட செயல்படாம விட்டுட்டாரு. அம்பேத்கர்லாம் எங்கவே இல்லைன்னு சொன்னீன்னு வச்சுக்க. அப்ப அப்படி சொல்றதா? அதனால எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பையன்லாம் எப்படி வர்றான், நம்ம கூட்டத்துல இளைஞர் வர்றாங்க, எப்படி வர்றாங்க? யூடியூப்ல ஸ்ட்ரீட்ஸுக்கு 3 கூட்டம் நடத்திருக்கிறோம். 3 கூட்டத்துக்கு அரங்க நிரம்ப வந்து இளைஞர் வரத்தான் செய்யறாங்க. பெரியார் பெருநெருப்பு கொடுத்து வரதான் செய்யறாங்க. சில பேர் வர்றது இல்ல, நாம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா காலகட்டத்திலுமே அப்படி ஒரு ஃபேக்டர் இருப்பாங்க. அந்த எண்ணிக்கை கூடுதா குறையுதா, அதை எப்படி கேபிடலைஸ் பண்ண போறோங்கிறது தான் மேட்ரு. அதாவது நீ என்னதான் அரசு வந்து இலவச கல்வி கொடுத்தாலும், மதிய சோறு காலை சோறுலாம் போட்டு சத்துணவுலாம் போட்டு லேப்டாப் வரைக்கும் கொடுத்து உள்ள படிக்கிறதுக்கு கூப்பிட்டாலுமே ஊர்ல ஒரு 4 பேர் இருப்பான், அவனுக்கு படிக்கவே மாட்டான், படிப்பு ஏறாது அப்படிங்கிற பேர்ல அங்க குட்டி சவுத்துல உட்காந்துக்கிட்டு யார் எந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வரான்னு பார்த்துக்கிட்டு அங்க வர்றவன்ட்ட ஏதாவது ஆட்டையை போட்டுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு காசை போட்டுக்கிட்டு சரக்கை போட்டுட்டு கஞ்சாவை போட்டு அவன் அங்க வந்து ஏதாவது பொண்ணுங்களை ஈவ்டீசிங் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு ஒரு 4 பேர் பொறுக்கி போய் இருப்பான். அந்த 4 பொறுக்கி பையில வச்சுக்கிட்டு எல்லா ஊர்லயும் அந்த இளைஞர்கள் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. எல்லா ஊர்லயும் 4 பொறுக்கி பைய இருப்பான். அதே ஊர்ல 4 படிச்ச பைய வேற வேலைக்கு போயிருப்பான், படிச்சுட்டு பொறுப்பா ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த 4 பேரை வச்சு மற்ற 4 பேரும் இடப்படக்கூடாது. அதே மாதிரிதான் இந்த இளைஞர்களும் இருக்காங்க, அந்த இளைஞர்களும் இருக்காங்க. அந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு இளைஞர்கள்ட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது இப்படி அவனா உருட்டிட்டு வந்தானாக்கா அவனை முதல்ல அடிச்சு வரட்டும். இன்னைக்கு நைட் டிபேட்ல நாளைக்கு நைட் டிபேட்ல வருவாங்க பாருங்க. இந்த பத்திரிகையாளர் பேர்ல வருவாங்க, இளைஞர்களிடம் சொல்ல தவறு விட்டது திமுக அப்படின்ட்டு வருவாங்க. அதுக்காக தான் தெரியல நடத்தேன். அது அவரை பார்க்க பாவமா இருக்கா, அதான் அவருக்கு ஒரு 2 மார்க் கொடுத்தோம், நம்மளாச்சும் கொடுப்போம். எல்லாரும் வாங்கியிருக்காங்க, ஒரு பாவம் இல்லையா? ஆனா அவருடைய அந்த தாராள மனச, அந்த கருணை உள்ளத்தை, மனிதாபிமானம் இருக்கின்ற அந்த இதயத்தை, இரக்க குணம் என்ற அந்த இதயத்தை, அந்த இயேசுநாதர் அந்த அன்னை தெரசாவை நம்ம பாராட்டுறோம். வாழும் இயேசுநாதர் அவர் கலாய்க்காம அவர் ஒரு எனக்கு அப்படியே இருக்கிறது ரொம்ப பரிதாபமா இருக்கு. 16 வருஷமா அந்த மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கான். சரியோ தப்போ ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்கான். 95 வருஷம் கத்திக்கிட்டு இருக்கான். 2 பிஸ்கெட்டை போடுச்சு, இது 2 நம்பர் கொடுப்போம் அப்படின்னு போட்டு அந்த நல் உள்ளத்துக்கு உண்மையிலேயே நேரு உள் விளையாட்டத்துல நம்ம பெரிய விழாவே எடுக்கணும். இப்ப கேட்டா தருவாங்களா? தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன ஆச்சு? என்னது இது? தாவேகா ஜெயிக்க வச்சிருக்கீங்க, திமுக இவ்வளவு வாங்கியிருக்காங்க, அதிமுக ஓகே. இது என்னது? நாத்தாக்கா என்ன நீங்களா என்ன எங்க ஆள் பெட்டிய கொட்டுற மலையில நின்று கத்துன்னு கத்துனாரே, 16 வருஷமா கத்துனாரே, என்ன ஆச்சு? எல்லாரும் மாதிரி இவர் ஒன்றும் காசு கொடுக்கல, காசு தானே வாங்கணும். ஏன் எங்க ஆளுக்கு என்னல்ல 5 மணி ஆகுது, 5:30 ஆயிடுச்சு, இன்னும் என்னாம இருக்கீங்க? இப்போ முதல் இருந்து மறுபடியும் எலெக்ஷன் வச்சு எங்க ஆளு அட்லீஸ்ட் இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இது 1 போட்டு வட்டம் போட்டீங்களா இல்ல இது 0வா? எனக்கு இப்ப இல்லதான் நம்ம கேட்குற கொஸ்டின் கரெக்ட். ஒருவேளை டிவியில வந்து இந்த எல்இடி டிவி மாதிரி இருக்கு, சில நேரத்தில் அந்த 1 வந்து தெரியாது, சில டைம் நம்பர்ஸ் வந்து தெரியாம அந்த மாதிரி இந்த 0க்கு பக்கத்துல 2, 3 ஏதாவது இருந்து 20, 30, 10. ஏன் வீட்டு டிவியில எதுவும் பிரச்சனையா இல்ல எல்லாரும் வீட்டு டிவியா தான் டிஜிட்டலா நீங்க ஒளிபரப்பும் பொழுது எல்லாரும் அந்த 1, 2 மறைச்சிட்டு ஒளிபரப்புறீங்களா? எப்படியா போட்ட ஒரு மனுஷனுக்கு நீங்க எப்படி இருட்டடிப்பு பண்றீங்களா? அந்த அக்கா கேக்குறாங்க. காக்கா குருவிட்டு எல்லாம் பேசுவோம் அப்படிங்க, மனுஷன்கிட்ட மட்டும் தான் பேச மாட்டாப்ல. மனுஷன் தவிர எல்லாத்துக்கும் மாநாடு நடத்துவார், ஜெயிச்சிருவாப்ல. அந்த மரங்களுக்கு ஓட்டுரிமை இருந்திருந்தா, மாடுகளுக்கு ஓட்டுரிமை இருந்திருந்தால், காக்கா குருவி கொக்கு குளத்துக்கு வந்து ஓட்டுரிமை தான் சொல்லுவாங்க. ஓட்டுரிமை இருந்திருந்தா கண்டிப்பா அண்ணன் தான். அப்படிதான் அறிவுரை. அது வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் கோரிக்கை வைக்கணும், மரங்களுக்கு நீங்கள் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும். பெயிண்ட வந்து ஒண்ணுனே போட்டோம். ஆனா அண்ணன் இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாரு, உண்மையுமே சந்தோஷப்படுவாரு. இவ்வளவு பேர் என் மேல பாசக்கார பையில இருக்கீங்க, நீங்களும் ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, இவ்வளவு பேர் பாசம் வச்சிருக்கீங்கடா. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. காசு
16 வருஷமா அந்த மனுஷன் கத்துறான். இவனுக்கு ஏன் ஒரு சீட்டு, ஒரு இடத்துல டெபாசிட் கூட ஏன் வாங்கல? நீ இந்த பிராமண கடப்பரை தூக்கிட்டு வருவேன், பெரியாரை இழிவுபடுத்துவேன், திராவிட கோட்டையை இடிப்பேன், இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்க உனக்கு இன்னும் 16 வருஷம் ஆனாலும் இன்னும் 116 வருஷம் ஆனாலும் அந்த ஜீரோ அப்படியே தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே, இன்றைய எனக்கு இதே மாதிரி தான் நிறைய ரீல்ஸ் வந்து இதுக்கு மேல போட்டா அந்த ஜீரோ வச்சு ஃபுல்லா ஃபன் பண்ணிட்டாங்க. குஜிலி மஸ்து குனிய வச்சு குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. ஒருவேளை அண்ணன் குஜிலி மஸ்து வாங்குறதுக்காகவே ஜீரோ வாங்குறாரா? நீ சுடத்தான் வந்தியா அப்படின்னு அவங்க டவுட் இருக்கு. அண்ணனை வச்சு டிவி கேக்காரங்க வச்சு ஃபன் பண்ண அந்த ரீல்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் டிவி கேக்காரங்க நிறைய நீங்கள் என்டிகே அட்டாக் பண்ணி நீங்கள் போடவும் எங்களை ரீல்ஸ் ரியாக்ஷனுக்கு அது மாதிரி தேவைப்படும். என்ன தொடர்லே நண்பா நண்பீஸ். ஓகே ஓகே வேண்டாம், சும்மா இருக்கே, இது பேசாம இருக்க, வாய வச்சுக்கிட்டு. எல்லாம் நம்ம பசங்க, நம்ம நண்பர், நம்ம நண்பீஸ், நம்ம சொந்தக்காரங்க தானே. இன்னும் பயப்படாத, பயப்படாத. இல்ல 4 யானை கவலத்தை வாங்கி ஆளுக்கு 2 உருண்டை சாப்பிட்டு 2 யானை கவலத்தை வாங்கி உள்ள தள்ளுறா. ரொம்ப ஆகிடும் புலம்பு விட்டானுங்களே. இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல.